பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. நல்ல ஆளுடி. உனக்கு சாப்பாடு உள்ள போனேன்னா என்ன மாதிரி எல்லாம் நீ நாடகம் நடிப்பேன்னு எனக்கு தெரியாதா? 3 நேரம் உன் வாய்க்குள்ள எதையாவது அடைச்சு விடுறதுக்குள்ள என் உயிரெல்லாம் போயிட்டு வருது. ஆமா, தோசை வேண்டாம், இட்லி வேண்டாம், வேற என்ன வேணும்? பிரியாணியா? அது எப்படி ஸ்னோ? இந்த வயசுலயே உனக்கு இல்லாதது கேட்டாதான் நம்மள விட்டுருவாங்கன்னு தெரியுது. இரு, நான் கம்பு எடுத்துட்டு வரேன். அன்பு மாமா வரட்டு ஸ்னோ. இந்த கொய்யா மரம் இருக்குல்ல, கொய்யா மரத்துல இருந்து கம்பு எடுத்து கேக்குறேன். சொல்லி கொடு. ஆக்காட்டு. கோட்டுனா தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உன் வாய்க்குள்ள திணிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய் தண்ணி. தண்ணிலேயே வயிற்று அடைச்சிருவா. ஐயமாவே இருந்துட்டு போட்டு நீ இதை சாப்பிட்டா போதும். நாங்க எல்லாம் இதை தான் சாப்பிடுவோம். இவளுக்கு மட்டும் ஐயா போன் சொன்னீங்கன்னா அடிச்சிருவேன் ஸ்னோ. அழு, நல்ல அழு. நீ இன்னைக்கு ஊரே கூட்டி கூப்பாடு போட்டாலும் விட போறதில்ல. யாரும் வந்து கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு உன்னை பத்தி. கொஞ்சமா நீ அழுதோன்னு உன்னை யாராவது தூக்கிட்டு போறது? இந்த திருட்டு வேலை இப்பவே படிச்சு வச்சிருக்க பாத்தியா? யாரும் வர மாட்டாங்க, யாராச்சும் வரட்டு, அப்ப இருக்கு. கள்ளி, என்னமா கள்ள அழுது? கண்ணீரே வரலனாலும் கண்ணுக்குள்ள கையை போட்டு நோண்டி எடுத்துரு. ஸ்னோ, இன்னைக்கு நீ எப்படிதான் கூப்பாடு போட்டாலும் யாரும் கேட்க வர மாட்டாங்க. தோசை எல்லாம் நல்லா தான் இருக்கு, வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இவளுக்கு மட்டும் ஐயா. கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு, என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும், நீங்காத நினைவொளியான ஒரு நாள் நரி ஒண்ணு கிணத்துக்குள்ள தவறி விழுந்துடுச்சான். எப்படின்னா, கிணத்துல சின்ன குழந்தைங்க எல்லாம் எட்டி பார்க்க கூடாதுல்ல. அப்படி நரி எட்டி பார்க்கும்போது கீழே விழுந்துட்டான். அப்புறம் கிணத்துக்குள்ள விழுந்த நரி தன்னை யாராவது காப்பாத்த வருவாங்க அப்படின்னு 10 நாள் வெயிட் பண்ணிச்சான். யாருமே வரலையாம். நீ போக கூடாது செல்லம், நீ சின்ன பிள்ளை எல்லாம். அப்ப எப்படி காப்பாத்துமா? யார் காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் போறேன். 10 நாளா ஒழுங்கா நரி சாப்பிடவும் இல்லாம தண்ணிக்குள்ளேயே தவிச்சு போயிட்டான். அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஸ்னோ. பசிச்சாலும் அது தண்ணிக்குள்ள தானே கிடக்கு. அதனால தாக எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிச்சு குடிச்சு உள்ள இருந்துறான். இப்படியே 10 டேஸ் போயிடுச்சு. இல்ல 8, 9, 10. திரியும் இல்ல 10. 10 டேஸ் தாண்டி அந்த பக்கமா ஆடு ஒண்ணு மேம அப்படின்னு கத்திட்டே வந்துச்சான். எப்படி கத்திட்டு வந்துச்சு? மேமன்னு கத்திட்டே வந்துச்சான். உடனே இந்த நரி தந்திரமா ஒரு பிளான் போட்டுச்சான். ஆட்டோட சத்தம் கேட்டதும் நரி தந்திரமா ஆடனே இந்த பக்கமா வாங்கல அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சொல்றேன்டி இரு. உடனே இந்த ஆடம், என்ன நரியாரே இங்க தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி, அப்படியெல்லாம் கிடையாது, இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் தெரிஞ்சேதான் இதுக்குள்ள இருக்கேன், உனக்கு வேணும்னா நீயே இதுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிச்சான். எதுவுமே யோசிக்காம அந்த ஆடு அடுத்த செகண்ட் கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். அடுத்தது ஆடு சொல்லிச்சான், இப்ப எப்படி நம்ம வெளியே போறது அப்படின்னு நரி கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், உன் முதுகு மேல ஏறி நான் வெளியே போறேன், நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு கையை கொடுத்து உன்னை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிச்சான். நரி சொன்ன மாதிரியே ஆடு முதல்ல நிறைய வெளியே அனுப்பிச்சான். அப்புறமா எனக்கு கையை கொடுத்து வெளியேடுன்னு சொன்னதுக்கு நரி சொல்லிச்சான், எதை செஞ்சாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா விவேகமா பண்ணணும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடை காப்பாத்தாமலே போயிடுச்சான். இந்த கதையில என் ஸ்னோக்கு என்ன புரிஞ்சுது? இம்பா நிறைய புரிஞ்சுதான். நம்ம எதை செஞ்சாலும் முட்டாள்தனமா யோசிக்காம ரொம்ப யோசிச்சு நல்ல கரெக்டான முடிவா எடுக்கணும். எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து நிக்க கூடாது.
அதே மாதிரி யாரா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யார்கிட்டயாவது நம்ம ஒரு ரகசியம் சொல்றோம்னா அதுக்கு அவங்க வேல்யூவான ஆளான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஷேர் பண்ணணும். அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். நீ ஆகாமி. காதல் ஆசை யாரை விட்டதோ, உன் ஒற்றை பார்வையோடி வந்து உயிரை தொட்டதோ, காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. என்னடா அடுத்த நீ பாட போறியா? ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன், என் நிலைமையின் தனிமையை நீ மாற்று என் நேரமே அன்பே. உனக்கு தான் பாட வராதுலாம். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன ராஜேஷ் இந்த பக்கம்? நான் சும்மா சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. இப்போ உங்க 2 பேருக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன ராஜேஷ், சாயந்தரம் ஆனா நிழல் அந்த பக்கமா அடிக்குது, காலையில ஆனா நிழல் இந்த பக்கமா அடிக்குது. என்ன? அது ஒண்ணும் இல்ல மச்சான், காலையில ஆனா நிழல் எந்த பக்கமா அடிக்குது, அதனால மது குழந்தைக்கு இந்த பக்கமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. சாயந்தரம் ஆனா நிழல் அந்த பக்கமா அடிக்கும், அதனால அந்த பக்கமா உட்காந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பா. என்னடா அதை தானே சொன்னோம்? ஆமாமா, நம்ம அதை தான் சொன்னோம். என்னடா கிண்டல் பண்றதுக்காகவே வந்திருக்கீங்களா? ஜாடையா பேசிட்டு இருக்கீங்க. மச்சான், இதை விட பச்சையா யாராலையும் கலாய்க்க முடியாது. டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? காலையில இந்த பக்கமா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா, உனக்கு வேலையே இந்த பக்கம் தான். சாயந்தரம் ஆனா அந்த பக்கமா போயிருவா, நீ அங்கேயே கிளம்பிடுற. டேய் என்ன ஜாடையா பேசவா வந்திருக்கீங்க? இதை விட பச்சையா யாராலையும் பேச முடியாது. டேய், அவ குழந்தைய வச்சுட்டு இந்த பக்கமா உட்காந்துருந்தா நீ இந்த பக்கமா இருக்க, நிழல் அந்த பக்கமா இருக்கும்போது அந்த பக்கமா குழந்தைக்கு சாப்பாடு விட்ட போயிருவா, அப்ப நீ ஏன் அங்கேயே போயிடுற? மச்சான், யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை யாரும் தப்பா நினைக்க போறது இல்ல. ஏன்னா நீ இங்க இருந்து மதுவை பார்த்துட்டு இருக்கிறது இது வரைக்கும் மது பார்க்கல. இதுவே வேற யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ கேஷுவலா எப்பவும் இருக்க மாதிரி தாண்டா இருக்கா. யாராவது பார்த்தாங்கன்னா நீ இங்க இருக்க அவ அங்க இருக்கா, வேணனே அவ அங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி சொல்லுவாங்க. அது வேற இது கிராமம். ஆமா, அவ இருக்காங்கிறதுக்காக தான் இருக்க. இப்போ என்ன? டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு, வீட்டுல வேற அம்மா உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க. நீயும் மது கிடைக்காததுனால இவ்வளவு நாளும் இதை தள்ளி தள்ளி போட்டுட்ட. ஆனா இனி அம்மா கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போற? அம்மாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, மது மேல நீ உயிரா இருக்க, ஒருவேளை அந்த பொண்ணே கிடைச்சா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. உன்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் உனக்காக ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க அம்மா. அவங்க கிட்ட இன்னமும் நீ என்னடா காரணம் சொல்ல போற? இல்ல மதுவோட விஷயத்துல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? 2 பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? என் பொறுப்புல இனியனே மதுவை விட்டுட்டு போயிருக்காரு. என்னோட மைண்ட் ஃபுல்லாவே நீங்க நினைக்கிறது கிடையாது. அவ ஆசைப்பட்டு தான் எம்பிபிஎஸ் படிச்சான். எப்படியாச்சும் அவளை டாக்டர் ஆக்கி அழகு பாக்குறதா இனி என்னோட வேலை. இனியனே இந்த வேலை எனக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. கூடவே அவர் இடத்துல இருந்துன்னு ஒன்னு சொன்னாரே, அதே நீ எடுத்துக்கலான்னு பாக்குறதானே? டேய், என்னடா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்படி அவ மனசை மாத்த போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் மது கூட கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அவ மனசை என்னால மாத்த முடியும். ஒரே நாள்ல எல்லாம் பேசி அவளை டாக்டர் ஆக்க முடியாது. புரியுது மித்ரன், ஆனா எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட நீ ஷேர் பண்ணுவ. இப்ப மது பார்த்த விஷயத்தையும் நீ ஷேர் பண்ணல. ஏன்னா மதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே அம்மா வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னமோ இதை காரணமா வச்சுதான் நீ அம்மா கிட்ட இந்த விஷயம் எதுவுமே ஷேர் பண்ணாம இருக்க. பதிலுக்கு நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்க பொண்ணுக்கு வேற லைஃப்னு ஒண்ணு கிடைக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? ஏன் மதுக்கு நீ இனிமே வேற வாழ்க்கை இருக்க கூடாதா? இதுவே ஒரு ஆம்பளையா இருந்தா ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, உடனே வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். ஆனா ஒரு பொண்ணா இருந்தா இப்படியே அவ சந்தோஷமா இருந்த ஒரு நாள் வாழ்க்கையை நினைச்சிட்டு இந்த காலத்தை ஃபுல்லா ஓட்டணுமா? இல்ல அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தை தான் அவளோட உலகம், அப்படியே அந்த சமுதாயத்துல அவ இருந்துடணுமா? டேய், நாங்க எப்படா அப்படி சொன்னோம்? அது அவங்க வீட்டுல பாத்துப்பாங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மதுவோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். டேய், அவ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்? இனியன் இறந்ததுக்கு நான் காரணம்னு சொல்ல வரலடா. ஆனா அவர் இருந்த அந்த 10 மாசமா என்னாலதான் கஷ்டப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் கூட நீ நினைச்சு பாரு, எவ்வளவு ஆசைப்பட்டு எம்பிபிஎஸ் படிச்சா. அந்த கனவு கூட நிறைவேறாம போனதுக்கு நான் தானே காரணம். மேபி அந்த லெட்டரை மட்டும் நான் வைக்காம இருந்திருந்தேன்னா யோசிச்சு பாரு. இனியன் இறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்நேரம் மது ஒரு டாக்டர். சரி மதுவை விடு, பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட அவ அப்பா முகத்தை பாத்துருக்க மாட்டா. இப்ப அவ அப்பா அப்பான்னு சொல்ற சின்ன வயசு, அவளுக்கு எதுவும் புரிய போறது இல்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம் மது ஒரு ஸ்கூல்ல அவளை கொண்டு சேர்க்கிறான். அங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு குழந்தைக்கு அப்பாங்கிறவங்க ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்னோவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நமக்கும் அப்பா இருந்திருந்தாங்கன்னா நமக்காகவும் அம்மாவும் அப்பாவும் வந்திருப்பாங்க எல்லாம். எவ்வளவு விஷயத்துக்கு ஏங்குவாடா. இவ்வளவுக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? சோ நீ மதுவை கல்யாணம் பண்ணிக்க போற? இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா, என் மனசுல என்ன இருக்கு அதை பத்தி எல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ சொல்ற பத்தியா, அவ கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு அதை தாண்டா நான் கேக்குறேன். ஒரு வருஷம் கூட அவ கூட அவர் இருக்கல. இனி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை யோசிக்காம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியே அவ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. நீ ஏதோ பண்ற, ஆனா எதுவா இருந்தாலும்
மதுவை பார்த்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடு. எந்த நிலைமையில பார்த்த அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிடு. ஏன்னா மித்ரன், நீயும் உன் தங்கச்சியும் தான் அம்மாக்கு எல்லாமே. நீ ஒரே பையங்கிறதுனாலயும் முக்கியமா நீ தான் அவங்க உலகங்கிறதுனாலயும் உன்னை பத்தி நிறைய கனவு கண்டு வச்சிருக்காங்க. அவங்கள எதுலயும் ஏமாத்திராத. முதல்ல நீ உன் மனசுல இருக்கத சொல்லிட்டேன்னா அவங்களும் வேற மாதிரி கனவு காண மாட்டாங்க. ஒரு வழியா நம்ம எஸ்கேப் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் மாட்டுச்சு. இந்த வீட்ல இருந்து எப்ப பாரு இந்த அன்புகிட்ட இருந்து ஏச்சு வாங்கிட்டே இருக்கதை விட நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம். சுருட்டு என்ன எப்ப பார்த்தாலும் தனியாவே நின்று மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கு. ஸ்ருதி, என்ன இங்க நின்று என்ன யோசிச்சுட்டு நிக்க? எனக்கு அன்புக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறக்க போற முத குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முத குழந்தையா? அப்புறம் முத குழந்தை தான் முத பிறக்கும். மூணாவது குழந்தையா முத பிறக்கும்? சேச்சா ஸ்ருதி, நான் அதை சொல்ல வரல. உனக்கு முத குழந்தையே பிறந்தாலும் அன்புக்கு அது 5வது குழந்தை தான். என்ன மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்க? ஐயே ஸ்ருதி, நான் உளரல. அன்புக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்காங்க. 4 + 1 5. 4 குழந்தைங்க இருக்கிறதுனால பிறக்க போற உன் குழந்தை 5வது குழந்தையா தானே இருக்க முடியும். அப்போ உங்க முத குழந்தைன்னு யோசிக்காத, 5வது குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசி. ஆர்த்தி, நானே சரியான கடப்புல இருக்கேன், போயிருங்க இருந்து. ஐயே, ஏன் நீ நம்பலையா? அப்போ சொல்லு பாட்டி மேல சத்தியமா சொல்றேன், அன்புக்கு 4 குழந்தைங்க இருக்கு. ஓ, அப்படின்னாலும் ஒன்னு ஸ்னோலின், இன்னொன்னு நிலாக்ஷா. அவன் குழந்தைய அவன் நினைச்சாலும் 2 குழந்தைங்க தானே இந்த வீட்ல இருக்கு. நான் நிலாக்ஷாவே ஸ்னோலின்னு சொல்லலையே. ஆர்த்தி, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னா வேற ஏதாவது பண்ணுங்க. என்ன வம்பு கிழத்து என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதுங்க. அட, நீ வேணா தாத்தா கிட்ட போய் கேளாம். அன்புக்கு 4 குழந்தைங்க இருக்கிறது உண்மையான்னு போய் கேளு. 25 வயசான ஒரு பையனுக்கு எப்படி 4 குழந்தைங்க இருக்க முடியும்? 23 வயசுல ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்கலாம், 25ல ட்வின்ஸ் பிறந்திருக்கலாம். 4 குழந்தைங்க சரிசமமா போச்சுல. என்ன 2 + 2 = 4 பிளஸ் உனக்கு குறை பிறந்துச்சுன்னா குறையா சாரி குழந்தை பிறந்துச்சுன்னா 4 + 1 = 5. அப்படி பார்க்கும்போது உன்னோட 5வது குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசி. பைத்தியம். அட பைத்தியமே, அன்புக்கு 4 குழந்தை இருக்கிறது உண்மை. நீ வேணா தாத்தா கிட்ட போய் கேளு. கேக்குறேன், அன்பை பத்தி இவ்வளவு தப்பான விஷயத்த பரப்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல நீங்க மருமகளா இருக்கவே தகுதி இல்லைன்னு தாத்தாவே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி பண்றேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ இன்னமா இந்த வீட்டுக்கு வரவே இல்ல. இது ஏன் வீடு, நான் இந்த வீட்டோட மருமக. அப்படி இருக்கும்போது சும்மா எல்லாம் என் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவியா? முத தாத்தா கிட்ட நீ சொன்னதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கிறேன் உன்ன. ஐயே, இவன் எதுக்காக என்ன வச்சுக்க நினைக்கிறான்? ஆர்த்தி, நல்லதுக்கே காலம் இல்ல. 5வது குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி யோசின்னு அவளுக்கு நல்லது சொன்னது ஒரு தப்பா போச்சு. பாட்டி, எனக்கு இன்னைக்கு லீவு கொடுத்துட்டாங்க. எங்க நிலா குட்டிக்கு எதுக்காண்டி லீவு கொடுத்துட்டாங்களோ? பாட்டி, மழைங்கிறதுனால லீவு கொடுத்துட்டாங்களே. அது சரி, உனக்கு லீவு கொடுத்ததுனால காலையில உங்க அப்பனுக்கு வேலை மிச்சண்டி அம்மா. இல்லனா பாவம், உன்னை கிளப்பி விடாதே உங்க அப்பனா தானே இருப்பான். பாட்டி, மெதுவா பேசுங்க. அம்மா காதுக்கு மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நான் இனிமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஸ்கூல் பஸ்ல எல்லாம் போக மாட்டேனா. எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க அப்பா தான் என்ன ஸ்கூல்ல கொண்டு விட போறாங்களா. ஏ செல்லு, அம்மா ஏன் நீ போடி. ஏ செல்லு, ஏடி ஏன் செல்லு, இந்த சுருட்டை இருக்குல்ல, அன்புக்கு அவளுக்கு பிறக்க போற முத குழந்தைக்கு பேர் வைக்க போறாளாம். என்ன? ஐயோ செல்லு, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு நிக்கலாம். அதுவும் முத குழந்தை பிறந்துச்சுன்னா அது எப்படி செல்லும் அவளுக்கு முத குழந்தைக்கு பேர் வைக்க முடியும்? அதுதான் 5வது குழந்தையாச்சே. அவளுக்கு நான் நல்ல புத்தி சொல்லி கொடுக்கேன், 5வது குழந்தைய பத்தி யோசி அப்படின்னு. அவ கேட்கவே மாட்டேங்க செல்லு. நான் வேற வா மேல வேற சத்தியம் பண்ணி பார்த்துட்டு நம்ப மாட்டேங்க. கேட்டி, எந்தாலும் நீங்க அடிச்சிட்டு போக வேண்டியதானே. நடுல ஏன் தலை எதுக்கிட்டு வாடகைக்கு வாங்க? செல்லு, வீட்டுக்கு பெரிய மனுஷி நீங்க தான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க தலையில சத்தியம் பண்ணணும்ல. ஏ வித்யா, சும்மா இரு. ஆபீஸ் டைம் ஆகுதுடி. அன்பு வேற எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு நிக்கான். என் பேக் கொடு. எவ்வளவு சீரியஸா கமெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். இவளுக்கு பேக் தான் இப்ப முக்கியம். மவளே, இனிமே என்னைக்காவது அதத்தான் இதத்தான் வந்து கேட்டு பாரு. இருனியா, நானே கோவத்துல இருக்கேன். வித்யா என் பேக் எடுத்து கொடுத்து நீ கோவத்திலேயே எப்படியோ உட்காரு. எவ்வளவு பேக் இருக்கு உனக்கு? இன்னைக்கு அந்த பேக் தான் எடுத்துட்டு போணுமா? உனக்கு தேவைன்னா நான் அதை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் தேவையில்ல, நானே ஒரு டென்ஷன்ல இருக்கேன். அதான். என்ன? எனக்கு ஒரு டவுட், கிளியர் பண்ணாய் கேளு. இப்போ ஒரு ஆளு பைக்ல போயிட்டு இருக்காரு, சடனா ஆக்சிடென்ட் ஆயிருது. என்ன? இல்ல, இப்படி சோஷியல் மீடியால வருது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நியூஸ்ல ஏதாவது கல்யாணம் ஆனவர்னு வந்துச்சுன்னா அவரோட ஒய்ஃபை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்கள நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். பெத்தவங்க எவ்வளவு தவிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம். எல்லாமே நமக்கு ஃபீல் தானே வருது. ஆமா, ஆக்சிடென்ட் ஆகுறதுன்னா சும்மாவா?
ஆனா இங்க பாருனியா, ஒரு பொண்ணு ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துடுறான். இது அறிவு கிட்டத்தனமா எவனோ ஒருத்தன் ஒரு பாட்டை போட்டு விட்டுருக்கான், அதுவும் காமெடி பாட்டு. சரி, இதுக்கு ஒரு 2000-3000 ஆம்பளைங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? இனி கமெண்ட்லாம் பாரேன். 2024ஓட பெஸ்ட் காமெடி இதுதானா? இதே ஸ்கூட்டில இருந்து விழுந்தது அவனோட ஒய்ஃபோ இல்ல அம்மாவோ இல்ல அவனோட குழந்தையோ இருந்ததுன்னா 2024ஓட பெஸ்ட் காமெடி என்னோட குழந்தை விழுந்ததுன்னு பல்ல காட்டிட்டு போடுவானா? இப்ப நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல இனியா, ஒருத்தங்க கொஞ்சமா கீழே விழுந்துட்டாலே நம்ம எவ்வளவு பதறோம். ஐயோ, வீட்டுல இருக்கவங்க இவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்களே. அம்மான்னு ஒருத்தங்க இருக்கலாம், ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஆனா இவனுங்க எல்லாம் எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு என் வயிறு வலிக்குதுங்க அப்படின்னு. பொண்ணுங்க வந்து ஸ்கூட்டி ஓட்ட தெரியாம ஓட்டுறாங்க அப்படின்னு. லேடிஸை விட ஜென்ஸுக்கு தான் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப ஜென்ஸுக்கு தானே ஒழுங்கா டிரைவ் பண்ண தெரியல. இவனுங்களுக்கு எல்லாம் இப்படி ஆகும்போது நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்றோம். ஆனா ஒரு பொண்ணு கீழே விழுந்தா மட்டும் விழும்போது அது பறந்துச்சு பாரு, இது பறந்துச்சு பாருன்னு அசிங்கமா கமெண்ட் பண்ணிருக்கானுங்க. மேபி இந்த இடத்துல அவனோட தங்கச்சியோ ஒய்ஃபோ இருந்தாலும் இப்படிதான் கமெண்ட் பண்ணிருப்பானா? ரொம்ப கஷ்டமா இருக்கு நீயா. இது கூட பரவாயில்ல. இன்னொரு வீடியோல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில போயிட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணி பைக்ல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி போயிட்டு இருக்கவங்க தான் வீடியோவும் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு பயந்து இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபாஸ்டா போகுது, சடனா கீழே விழுந்துருது. அதுக்கு இந்த தெருநாய்ங்க எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா போனா கீழே விழுந்து போய் சேர வேண்டியதான்னு ஸ்மைலி போட்டிருக்கு. இவனுங்க இனத்துல ஒண்ணுதானே ஃபாலோ பண்ணதுனால அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு. பின்னாடி பைக்ல ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரான். அந்த பொண்ணு பயந்து தான் திரும்பி திரும்பி பார்த்து ஃபாஸ்டா போய் கீழே விழுந்துட்டு அது ஒருத்தன் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. என்னோட கேள்வி என்னன்னா, பல்ல காட்டுறதுக்கு முன்னா அந்த இடத்துல அவனோட ஒய்ஃபோ இல்ல அம்மாவோ அவனோட தங்கச்சியோ இருந்தா இப்படிதான் பல்ல காட்டுவானுங்களா? வித்யா, இப்போ ஒரு கமெண்ட் பண்றதுக்கு நம்ம ₹1 பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்மைலி போட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இது ஃப்ரீயா பண்றது தானே, யாருன்னு தெரிய போறதில்ல அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இப்போ எல்லாம் சோஷியல் மீடியால கமெண்ட் பாக்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எலெக்ஷன் டைம்ல ஒரு அரசியல்வாதி மேடையில என்ன பேசுறாரு, நீங்க பாஸ் ஆனது அந்த கோயிலுக்கு போனீங்க, இந்த கோயிலுக்கு போனீங்க ஆனா அப்படின்னு இழுக்கிறாரு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நல்ல தலைவர், அடுத்த கேள்வி சர்ச்சுக்கு போனீங்களா மசூதிக்கு போனீங்களான்னு கேட்க போறாரு அப்படின்னு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்களான்னு அங்கேயும் ஆரம்பிக்காங்க. இதுல யோசிக்க கூடிய விஷயம் என்னன்னா, அதுலயே 4000, 5000, 2000 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ்ல ஒரே ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணிருக்காரு. ஏன் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அரசியல் பேசும்போது எதுக்காக ரிலிஜியன் பத்தி பேசணும் அப்படின்னு. மத்தவங்க எல்லாருமே ரிலிஜியனை பிடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறது வேலிடான பாயிண்டான்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. நீ இப்ப சொன்னியே, இதுல அட்லீஸ்ட் 100 பேராவது சொல்லியிருப்பானுங்க, மறுபடியும் மறுபடியும் பார்த்து பார்த்து சிரிச்சேங்க, என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு. நீ சொன்னது கரெக்ட் தான். மேபி அந்த இடத்துல அவனோட ஒய்ஃபோ இல்ல தங்கச்சியோ வச்சு பார்த்திருந்தான்னா சிரிக்க மாட்டான். இவனுங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, பேக்க கூட நான் கிளம்புறேன், அன்பு எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒருத்தி பேக் தானே, இந்த டேபிள் இருக்கு, போய் எடுத்துட்டு போம். சரி பை, வரேன். ஆமா, அந்த வழியா தானே நாங்களும் போறோம், உன்னை இறக்கி விட்டுடுறோம். இல்ல வேண்டாம், இன்னைக்கு சரண்யா பஸ்ல வருவான், அவ கூட போய்க்கிறேன். சரி தாத்தா கிளம்புறோம். அப்புறம் தாத்தா, இப்பவே நம்ம எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுனால இன்னைக்கு நாங்க 3 பேரும் ஷாப்பிங் எல்லாம் ஆரம்பிக்க போறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசிரமத்துக்கு இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்ல. ஆமா கண்ணா, கிறிஸ்துமஸ்னா நாம எப்படி கொண்டாடுறோமோ இல்லாதப்பட்டவங்களும் அதே மாதிரி கொண்டாடணும்ல. ஆமா தாத்தா, நாங்க 3 பேரும் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். அப்புறம் கண்ணா, அதுல ஏதோ ஒரு குழந்தை மயூலின், அவ என்னமோ கீழே விழுந்துட்டாளாம். கீழே விழுந்து 6 தையல் வேற போட்டிருக்காங்களாம். என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா கண்ணா, எந்த ஆசிரமத்துல உள்ள குழந்தை? சாந்தினி ஆசிரமம். 4 வயசு பாப்பா. 4 வயசு பாப்பாவா? அவளோட மொத்த செலவும் உன் பொறுப்பு தானே. அவங்களோட நம்பர் அனுப்புறேன் உனக்கு, என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிரு. ஆனா ஆசிரமத்துல இருந்து எனக்கு எந்த போனும் வரலையே தாத்தா. உனக்கு போன் பண்ணாங்களா அன்பு? நீ அட்டன் பண்ணலையா? ஒருவேளை உனக்கு ரீச் ஆயிருக்காது. நீ போன் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பாத்துரு. சரி தாத்தா. இவன் எதுக்கு இப்படி அடிச்சு பறந்து ஓடி வரா? இந்த சுருட்டை எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுது? தாத்தா என்னமா ஸ்ருதி, ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி ஓடி வர? தாத்தா, உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு கேட்கணும். எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு. எதுக்கு இப்படி பரபரப்பா நிக்கிற? உங்க பேர அன்புக்கு நான் தான் முத பொண்டாட்டியா இல்ல வேற ஏதாவது பொண்டாட்டி இருக்கா? ஸ்ருதி, என் பையனை பத்தி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என்னம்மா, என்ன பேசினாலும் வயசானவன் தானே, கேட்க மாட்டாங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கியா? சாக்கடை எப்படி இருக்கு அது எனக்கு தான் அது காட்டும். தாத்தா, அந்த ஆத்தி வந்து சொல்லிட்டு போறாங்க, அன்புக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்கான். அவனுக்கு 23 வயசுல 2 குழந்தைங்க பிறந்துச்சான். 25 வயசுல மறுபடியும் ட்வின்ஸ் பிறந்துச்சான். ஏன் தாத்தா, அப்ப உங்க பேரனுக்கு வேற ஆள் கிடைக்காம தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? என் பியாரனுக்கு என் பியாத்தி தான் செட் ஆவான்னு சொன்னா இந்த கிழவன் கேட்டானா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? தாத்தா, இவன் கோவத்தை ஏத்திட்டே இருக்கா. ஏமா, கல்யாணம் ஆன ஒரு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு ஏமாத்துற அளவுக்கு இந்த குடும்பம் போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? 25 வயசு தான் முடியுது அவனுக்கு. என்ன பேசிட்டு இருக்க?
தாத்தா அப்ப அந்த ஆர்த்தி தான் வந்து சொல்லுச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தை 5வது குழந்தை அப்படின்னு. ஏண்டா இவ மூஞ்சே எனக்கு பார்க்க பிடிக்கல, இதுல குழந்தை வரைக்கும் கற்பனை பண்ணிருக்கா. இதுல நான் என்ன பண்ணா இவளுக்கு என்னமா? சொல்லுங்க தாத்தா, நீங்க மறைக்கிற உண்மையை சொல்ல போறீங்களா? அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ. இங்க பாருமா, அவன் நார்மலா ஒன்ன மாதிரிப்பட்டவன் எல்லாம் கிடையாது. எத்தனையோ பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாம அனாத ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி 4 குழந்தைங்களும் அவன் தத்தெடுத்திருக்கான். 4 குழந்தைங்களை தத்தெடுத்தாரா? ஆமா, 4 குழந்தைங்களும் பிறக்கும் போதே அவன் தத்தெடுத்துட்டான். அந்த பிள்ளைங்க ஆசிரமத்துலதான் வளர்ந்துட்டே இருக்கு. இவன் அந்த பிள்ளைங்களை பார்த்ததும் கிடையாது. ஆனா பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா செலவையும் இவன் தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப கூட ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சான், அதுக்கான தேவையான செலவை அவன் தான் பாத்துக்கணும். இதை அவன் புடிச்சு பண்ணிட்டு இருக்கான். அந்த 4 குழந்தைங்களை அவன் பார்க்கலனாலும் அவன் மனசார அவன் குழந்தைங்களா தான் நினைச்சிட்டு இருக்கான். அததான் ஆர்த்தி வந்து சொல்லியிருக்கான். தாத்தா இதெல்லாம் எனக்கு கடுப்ப கிளப்பிட்டு இருக்கு. கடுப்பாகுதான். என்ன ஸ்ருதி, நமக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா யாருமே கிடையாது. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அவனோட ஆசை அது. அவனோட சொந்த செலவுல 2 குழந்தைங்களையாவது பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் அவனே பண்ணணும் அப்படின்னு. அந்த குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே 4 குழந்தைங்களோட செலவையும் அன்புதான் பாத்துட்டு இருக்கான். அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆனாலும் அன்புதான் அந்த செலவை ஏத்துக்கணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணமே பண்ணி வைக்கணும்னாலும் அந்த செலவையும் அன்புதான் ஏத்துக்கணும். இது அவனுக்கு புடிச்சு பண்றான். இதுல எல்லாம் உனக்கு கோபம் வருது பாத்தியா? இங்க பாருனியா, இதுல நீ தலை போடாத. எனக்கு அன்புக்கும் பிறக்க போற குழந்தை தான் எங்களோட குழந்தை. இதுல 4 குழந்தைய அவன் தத்தெடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கோபம் வருது. கோவம் வருதா? தாத்தா ஆசிரமத்துக்கெல்லாம் 100 1000 குடுக்கறதோட நிப்பாட்டுங்க. பாருமா, எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கான், நான் அப்படிதான் பண்ணுவேன். அவனுக்கு இல்லாத குழந்தைங்களோட மொத்த செலவையும் ஏத்துக்கணும்னு ஆசை, அவன் ஏத்துக்கிட்டு இருக்கான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிடிக்கலையா? அப்படியே கிளம்பு. கிளம்பவா? தாத்தா ஆர்த்தி என்கிட்ட வந்து எனக்கு அன்புக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் குழந்தையில 5வது குழந்தைன்னு சொன்னாங்க. அதான் நான் டென்ஷன் ஆனே தவிர அன்பு 4 குழந்தைங்களை பாத்துக்கிறதுல எனக்கும் பெருமை தானே தாத்தா. சடனா எங்களுக்கு 5வது குழந்தைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் வந்து கேட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அன்பு முறைச்சது போதும். குழந்தை பேர் மயூலின், சாந்தினி ஆசிரமம். ஆசிரமத்துக்கு போன் பண்ணி கேட்டு செலவுக்கு எவ்வளவு ஆச்சோ அதுக்கு மேலேயே அனுப்பி கொடுத்துரு. கையெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டியதா இருக்கும். சரி தாத்தா, நான் பாத்துக்கிறேன். இவ வாயை கொஞ்சம் கண்ட்ரோலாவே வைக்க சொல்லுங்க, இல்ல அடிக்கிற அடியில பல்லெல்லாம் உடஞ்சிருன்னு சொல்லி வைங்க.